ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம். காங்க்ஷந்தः கர்மாணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. காங்க்ஷந்தः கர்மாணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? கர்மாணாம், கர்மங்களின் சித்தி, கர்மங்களின் பயன். கர்மங்களின் பயன் கை வருது, கை மேலே வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்கிற கை கூடுதலை காங்க்ஷந்தா, எல்லாருக்கும் அதை அவாவாக எதிர்பார்க்கிறோம். அது என்ன, நம்ம என்ன கர்மா செய்கிறோமோ, என்ன படிக்கிறோமோ, நன்னா படித்தா நிறைய மார்க் வாங்கணும். நன்னா படித்தாலே மார்க் வராது. நன்னா படிச்சுட்டு அதை சிறப்பாக தவறு இல்லாமல் பிசகில்லாமல் நம்மளோட என்ன பரீட்சையில் எழுதின பிறகு தான் அதுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு தெரியும். ஆனால் படிக்கும்பொழுது ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நன்னா படிக்கிறோம், நம்மளுக்கு இதெல்லாம் நினைவில் இருந்தால் போகிறோம், கிருஷ்ணா நினைவு மறக்காமல் எனக்கு கூட நின்று துணை பண்ணு அப்படின்னு கிருஷ்ணாட்ட கேட்டுண்டே நம்ம பண்ணமான காங்க்ஷந்தா, என்ன எதிர்பார்க்குறோம்? அவாவுகிறோம், அதை பற்றி எதிர்பார்க்குறோம். விருப்பப்பட்டு நிறைய மதிப்பெண்கள் வரணும்னு நினைக்கிறோம். பரீட்சைக்கு படிக்கிற பசங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆற்றுல இருக்கிற சாதாரணப்பட்டவாளுக்கு இந்த வார்த்தை இருக்கே, கர்மத்தின் பயன், கர்மத்தின் என்ன பயன் என்னவோ அதை கைகூடி வருவதை எல்லோரும் எதிர்பார்க்கிறோம், அவாவுருகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த உலகில் தேவதைகளை வழிபடுகிறார்கள். யஜந்தே அப்படின்னு சொன்னால் வழிபடுகிறார்கள். எதற்காக? கர்மங்களின் பயன் கைகூடுவதை அனுபவிப்பதற்கும், கைகூடுவதை கண்கூடாக பார்ப்பதற்கும், அதை அடைந்து இன்புறுவதற்கும், அவா உருவதற்கும் என்ன பண்ணுறார்? நிறைய தேவதைகள் அங்கங்கே இதர தேவதாந்தரங்களை வழிபாடு செய்கின்றார்கள். மேலும் ஏனெனில் மானுஷேலோகே, இந்த உலகத்தில் மனிதர்கள் கர்மஜா சித்திஹி, கர்மத்தின் பயன் கைகூடுதல் க்ஷிப்ரம் பவதி, க்ஷிப்ரம் பவதி அப்படின்னு சொன்னால், க்ஷிப்ரம் என்ன சொன்னால் விரைவில், சீக்கிரத்தில், பவதி ஏற்படுகிறது அப்படின்னு. அதனால தான் எந்தெந்த வேலையை எந்த தேவதைகளை அனுபவித்து போய் கூப்பிட்டு அவளுக்கு பூஜை பண்ணி வழிபாடு நடத்தி நம்மளுக்கு அந்த பலனை, காரியத்தை சித்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நிறைய வேதத்தில் உதாரணங்கள்லாம் இருக்குது. கர்மகாண்டம் எப்படி இருக்கும், ஞானகாண்டம் எப்படி இருக்கும்னு. ஆனால் அதை அடிப்படையாக வச்சு தான் பெருமாள் நம்மளுக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுக்குறார். அதாவது இந்த மனித உலகு இருக்கே, பிருத்திவி இருக்கே, அது கர்மபூமின்னு எனப்படும். இந்த கர்மபூமியில் என்ன பண்ணலாம்? கர்ம மார்க்கத்தில் படிப்படியாக ஒரு வேலையாக செய்து மேலும் மேலும் சிறப்புப்பட்டு அதில் சித்தி கிடச்சி மேலுக்கு வரணும். அதனால தான் எளிதில் மேலேறுவதற்கு வழிவகை செய்வது போலவே நிறைய வர்ணங்கள் இருக்குது. அவற்றிற்குரிய கடமைகளும் ஏற்படுத்தப்பட்டன. என்ன இருக்குது? அந்த கர்மம் 4 சதுர்விதா பஜந்தேமாம் சொல்லி அப்போ சொன்னார். மயா சிருஷ்டம் அப்படின்னு சொன்னார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சொன்னார். அந்த 4 விதமான வர்ணத்தவர்கள் யார் எப்படி செய்யணும், அதில் யாருக்கு என்ன கடமைகள் அதிகம், யாருக்கு பொறுப்பு அதிகம், யார் அதை சமுதாயத்தின் சிறப்புக்காக செய்ய வேண்டும். மற்றவாள்லாம் பிராமணனுக்கு மட்டும்தான், சமுதாயத்துக்கும் சேர்த்து செய்யணும். அவன் ஒரு சந்தியாவந்தனம் பண்ணி ஜபம் பண்ணுறா, தினம் 2 வேளையும் அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் ஜபம் பண்ணி ஆறுது அப்படின்னு சொன்னால், அந்த ஜபத்தோட பலன் சமுதாயம் சிறப்புப்படுவதற்கு. அப்புறம் ஒரு ஏகாதசி விரதம் இருக்கிறோம், உபவாசம் இருக்கும், துவாதசி பாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சிறப்பு சமுதாயம் மேம்படுவதற்கு, சமுதாயத்தில் சிறப்பானவர்கள் மேலும் மேலும் மேம்படுவதற்கு, சமுதாயம் சிறப்பாக ஓங்கி மேன்மை அடைவதற்கு, ஓங்கி வளர்வதற்கு, இது எல்லாமே நம்ம ஒரு பிராமணன் செய்யக்கூடிய சிறப்பான ஹோமங்களும் ஜபங்களும் அப்புறம் இன்ன பிற அனுஷ்டானங்களும் சமுதாயம் சிறப்பாக இருப்பதற்கு என்ன பண்ணோம்? உதவியாக இருக்கும். ஆனால் பாக்கி வர்ணத்தவர்கள் ஒரு பூஜையை செய்தால், ஒரு பண்ணால், அது அவர்களுக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும். அதே போல் ராஜா க்ஷத்திரியன் இருக்கான். க்ஷத்திரியன் ஒரு சமுதாயத்துக்காக சிறப்பு, சோஷியல் என்ன
ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு சில வேலையை செய்கிறோம்னு சொன்னால் அது சமுதாயத்துக்கு சேர்த்து அது அனைவருக்கும் அது பலனளிக்கும். அதனால தான் இப்போ கார்ப்பரேட்ஸ் எல்லாம் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், அவள் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் சில கலைகளெல்லாம் அவள் வளர்க்கணும், சில பேருக்கெல்லாம் அவள் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அந்த விஷயத்தில் அது முக்கியமானதாக நம்ம மனசில் வாங்கணும். அதனால் எல்லாருக்கும் ஏற்புடைய செயல்களை செய்ய வேண்டும். ஆனால் நான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த 4 விதமான வர்ணத்துவத்தில் இருப்பவர்களுக்கு அவன் 4 பேரில் ஒருத்தருக்கு அதிகமான பொறுப்பு. அவர்களுக்கு ரொம்ப வசதி வேணும்னு இல்லை, வசதியை பற்றி சுவாமி அங்கே சொல்லவே இல்லை. அவர்களுக்கு இதெல்லாம் கடமை, நீ செய்து தான் ஆகணும். அது உனக்காக செய்து நீ செய்தாலே அது நீ செய்யும்பொழுதே தட் இஸ் மீன்ட் ஃபார் தி சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் தான். தனிப்பட்ட முறையில் இல்லவே இல்லை. இது எந்த பெரியவாளை வேணால் கூட கேட்டுக்கலாம். நம்ம இப்படி தான் பெருமாள் பெரியவாள்லாம் சொல்லி கொடுக்குறா. பிராமணன் இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த பிராமணன் அந்த வேலையை செய்யும்போது அது அத்தனையும் என்ன பண்ணுறது, சமுதாயத்தோடைய சிறப்புக்கும் சமுதாயத்தோட மேன்மைக்குமே அது என்ன பண்ணும், இட்டு செல்லும். அதை மனசில். அதனால்தான் பெருமாள் என்ன சொல்கிறார், ஒருத்தரையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது இந்த கர்மபூமி எளிதில் மேலேறுவதற்கு பகவானால் வர்ணங்களும் அவற்றிற்குரிய கடமைகளும் ஏற்படுத்தப்பட்டன. சமய கோடிகள் எல்லாம் தந்தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது ஸ்ரீமன் நாராயணன், அதாவது பரம்பொருள், எல்லா சர்வ வல்லமை பொருந்த சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வவியாபி அப்படின்னு சொல்கிறோமே, அது நின்றது எது, சர்வவியாபி. நின்றது எது, சர்வஜன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.